வணக்கங்க. தெருவில் உள்ள நாய்களுக்கெல்லாம் சாதம் போட்டு அவங்கள பராமரிக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கோடிக்கணக்கான என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ நாய் வளர்க்கிறவர்களுக்கும் நாய் எடுத்துகிட்டு வரணும்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்கான வீடியோ தாங்க. ஒரு பாயிண்ட்டும் நமக்கு நாய்களை ரொம்ப நாள் நம்ம கூட ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கான பாயிண்ட்டுங்களாக தான் இருக்கும். ஒன்று விடாமல் பாருங்கள். இந்த என்னுடைய சேனலுக்கு முதல் தடவை வந்தவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ரொம்ப பயனுள்ள தகவல்கள் நாய்க்காக பேசியிருக்கேன். இதில் முதல் தவறு என்னதுன்னா, நம்ம நாய் எடுத்துகிட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டோமா, அதை நம்ம கவனிக்கணுங்க. ஏன்னா நமக்கு ஆசை இருக்குது, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒப்புதல் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஒப்புதல் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே நாய் கூட சந்தோஷமாக இருக்கலாம். நாய்க்கு என்னங்க, அத்தனை பேருடைய அன்பு கிடைக்க போகுது இல்லைங்களா நம்ம குட்டி நாய்க்கு. இப்போது நாய் எந்த வயசில் எடுத்துகிட்டு வரலாம்? 45 நாட்கள் முடிந்திருக்கணுங்க. அப்போது வரைக்கும் அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிச்சிட்ருப்பாங்க. அப்போ தான், அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துடும். நம்ம என்ன தான் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து நான் கவனிச்சுப்பேன் அப்படின்னாலும் அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற தாய்ப்பாலினால் வர்ற நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளால் கொடுக்க முடியாது. அது வாழ்நாள் வரைக்கும் அவங்கள காப்பாற்ற போகுதுங்க அந்த 45 நாள் தாய்ப்பாலுங்கிறது. இப்போது நாய் எடுத்துகிட்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. நாய் எடுத்துகிட்டு வரணுன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். ஒரு பாயிண்ட்டையும் எழுதி வச்சுட்டு டாக்டர்கிட்ட கேளுங்க. எந்த மாதிரி நாய் எடுத்துகிட்டு வர போகிறீங்க, அவங்களுடைய தட்பவெட்ப சூழ்நிலை எங்கே உருவானாங்க, அப்புறம் அவங்களுடைய உணவு பழக்கங்கள் என்ன, அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரியான உடற்பயிற்சி தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குளிர் பிரதேசத்துலேருந்து இங்கே வந்துட்டாங்கன்னா இந்த சூடெல்லாம் அவங்களுக்கு தாங்காதுங்க. இதனால் எத்தனையோ உடல் உபாதைகளுக்கு அவங்க ஆளாயிடுறாங்க. பணமும் நிறைய செலவாகுது. 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருக்குங்க. ஆசையை எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கும் அப்புறம் நாய்க்கும் தொந்தரவாகுது. இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். யாராவது நாய் எடுத்துகிட்டு வர போகிறீங்க இனிமேல் தான் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நமக்கு தெருக்களிலேயே ஃப்ரீயாக நாய் நமக்கு கிடைக்குது. அவங்க நோயினாலையும் டயர்னாலையும் வண்டினாலையும் சிலர் கொடூர குணங்கள் உள்ள மனிதர்களாலையும் நிறைய டார்ச்சர் அனுபவித்து ரோட்லேயே அப்புறம் பசி பட்டினி நோயினால் இறந்துட்டுருக்காங்கங்க. அந்த மாதிரி குட்டிங்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா அவங்க இந்த நம்ம நாட்டு தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி பிறந்து வளர்ந்ததுனால உங்களுக்கு எந்த ஒரு செலவும் ஃப்யூச்சரில் வைக்க மாட்டாங்கங்க. என்னங்க பணம் இல்லாமல் வந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன செலவும் இல்லை அப்படிங்கும்போது இது நமக்கு ஜாக்பாட் மாதிரி தானே. கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போது நாய் ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்க, வளர்த்துட்ருக்கீங்க, எந்த வகை நாயாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத, நல்லா பராமரிக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிட்டு வரதை செக்லிஸ்ட் மாதிரி வச்சு பார்த்துக்காங்க. இதில் முதலாவது அவங்க வீட்டுக்கு வந்த உடனேயே அவங்களுக்கு தடுப்பூசியும் புழுக்கான மருந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்த உடனே அவங்களுக்கு தேவையான இடத்தை ஒதுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க வந்ததுமே அவங்களுடைய இடம் தூரமாக வச்சிடாதீங்க. சின்ன குட்டியை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க இப்போ வரைக்கும் அம்மா கிட்டேயும் அவங்களுடைய கூட பிறந்தவங்ககிட்டையும் நல்லா விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. இனிமேல் அவங்கள தனியாக நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூமில் அடைக்கிறது, இல்லை யாருக்கும் தெரியாமல் இருக்கிற மறைவான ஒரு இடத்துல பிடிச்சி வைக்கிறது, அதெல்லாம் வேண்டாங்க. அது பயந்துருவாங்க. நீங்கள் நடமாடிட்டு இருக்கிற ஒரு இடத்துலையே நல்ல ஒரு சாக்கு துணி போட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்க காலும் பெண்ட் ஆகாமல் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஃப்யூச்சரில் இல்லைன்னா காலெல்லாம் பெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு என்ன மாதிரி இருக்கணும்னு ஆல்ரெடி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா டாக்டர்கிட்ட. இப்போது அதுக்கேற்ற மாதிரியான உணவை நீங்கள் பப்பிக்கு ஆல்ரெடி வேறு சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை கொஞ்ச நாள் கொடுத்து அப்புறம் நம்மளுடைய உணவு முறைக்கு மாற்றிக்கலாம். உடனே நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அது அவங்களால அட்ஜஸ்ட் ஆக முடியாமல் இறந்து போக வாய்ப்புகளும் இருக்குங்க. நாய்களை நீங்கள்
எடுத்துகிட்டு வந்ததும் அவங்களுடைய குணங்களை பற்றியும் அவங்களுடைய தேவைகளை பற்றியும் அவங்களுடைய எந்த மாதிரி நேரத்தில் பசிக்கும், எப்போ அவங்களுக்கு வந்து உடல் சரியில்லாமல் போகும், எந்த மாதிரி கிளைமேட்டில் அவங்க உடம்பு கெட்டு போகும் அப்படிங்கிறத பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு அவங்க சாப்பிடாமல் இருக்கிற நேரத்துலையும் அவங்க தண்ணி குடிக்காத நேரத்துலையும் என்ன வந்திருக்கும், என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும் அவங்க உடம்புக்கு அப்படின்னு நீங்கள் உடனே தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையை அவங்களுடைய தேவைகள் வந்து நீங்கள் பூர்த்தி செய்ய உங்களுக்கு உதவியாக இருக்கும் அவங்கள பற்றி தெரிந்திருந்தால். அதுவும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணுங்க. எப்போவுமே டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட், ஏன்னா அவங்களால வாய் திறந்து எனக்கு வயிறு வலிக்குது, பசிக்குது, வயிறு கெட்டு போயிடுச்சு ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. அதனால தான் அவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து நீங்கள் 100% வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை அவங்க ரொம்ப சோர்வாக இருந்தாங்கன்னா உடனே நீங்கள் தாமதிக்காமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்க. அவங்கள 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்து பிளட் செக்கப்பும் அவங்களோட யூரின் செக்கப் எல்லாம் ரெகுலர் செக்கப்பில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது உடல் கெட்டு போகிற சூழ்நிலை வரப்போகுது அப்படின்னா கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது முக்கியமான நம்ம எங்கெங்கெல்லாம் தவறுகள் செய்ய இன்னும் பல தவறுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன்று விடாமல் பின்னாடி வரும் வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கேன். இந்த தடுப்பூசியிலையும் நம்ம நிறைய தவறுகள் செய்வோம். அதை பற்றியான வீடியோவும் என்னுடைய சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பார்த்துக்காங்க. இப்போது நீங்கள் நாயை கூட்டிகிட்டு வந்தாச்சு, எப்படி பராமரிக்க போகிறீங்க? அவங்கள வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டணும்? மாதத்திற்கு நம்ம நாட்டு நாய்களாக இருந்தால் மாதத்திற்கு ஒரு முறை போதும்னு தான் நான் சொல்லுவேன். தெருக்களில் உள்ள நாய்களுக்கு ரொம்ப ஷாம்பூ அப்புறம் கெமிக்கல்ஸ் எல்லாம் வேண்டாம். அப்புறம் அவங்க மேலே ஒரு உண்ணி கூட இல்லாமல் பார்த்துக்காங்க. உண்ணிகள்னால நிறைய உண்ணிகள், பேன், இதனால நிறைய வியாதிகள் வருது. அவங்கள நீங்கள் சுத்தமான சாப்பாடும் அவங்களுக்கான சாப்பாடில் நீங்கள் சாப்பாடும் அவங்களுக்கான பராமரிப்பு சரியாக பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எந்தவித உண்ணிகளெல்லாம் வராது, தொற்றுகள் வராது, தொற்று வியாதிகள் வராது. அவங்கள வந்து நீங்கள் குளிப்பாட்டி ஒரு உண்ணி கூட இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. சில உண்ணிகளெல்லாம் வயிற்றுக்குள்ளே அந்த பலூன் மாதிரி இருக்கிற பூச்சியெல்லாம் வயிற்றுக்குள்ளே அவங்க விழுங்கிட்டாங்கன்னா 4 நாளில் கூட இறந்து போகிற மாதிரி உண்ணி ஜுரமெல்லாம் இருக்குங்க. டிக் ஃபீவர், கிப்சோனி அப்படிங்கிறதெல்லாம் கடன்னு அவங்களுடைய ரத்தம் வந்து குறைஞ்சி போயிடும், சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க. இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். அப்புறம் அவங்க வெளியே வாக்கிங் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க கால்களை வந்து சுத்தம் பண்ணிடுங்க. ஏதாவது பூச்சி ஒட்டி இருக்கா, உண்ணிகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. இன்னொன்று, நீங்கள் வாக்கிங் போகும்போது லீஷை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகணும். அவங்க பக்கத்து வீட்லேயோ இல்லை கேட்லேயோ டயர்லேயோ யூரின் போயிட்டாங்கனாலும் சிறுநீர் அப்புறம் மலம் கழிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் வாரி போடுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கவர் கேரி பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்கள் உடனே அந்த கவரை வச்சு அவங்களுடைய 2 பாத்ரூமை எடுத்துட்டு அதை கட்டிட்டு குப்பை தொட்டியில் போட்டுடலாம். அப்புறம் தண்ணியை வந்து அந்த சிறுநீர் மேலே ஊற்றிடுங்க. உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்குமான ரிலேஷன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க இது பண்ணுறதுனால. நீங்கள் நாய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்கன்னா அவங்க வந்து நாய் வரப்போகுது அப்படின்னுட்டிங்கன்னா அது நாய் குறைச்சா கூட அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நாய் ஏன் குறைக்குது தெரியுமா? அதுதான் அவங்களுடைய பாஷை. அது உங்ககிட்ட என்னத்தையும் தெரிவிக்க வர்றாங்க. அதனால் நாய் குறைக்கும் போது சத்தம் போடாத அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க வந்து என்ன வேணும்னு அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா கனிவாக பேசுனீங்கன்னாவே அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் உடனே. அப்புறம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அப்புறம் நாய் எதுக்கு ஊளையிடுது? ராத்திரியில் வந்து தெருவுலேயும் நாய் ஊளையிடும், நம்ம வீட்டில் நாயும் ஊளையிட்டதுன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வலி இருந்திருக்கலாம், இல்லை அவங்க பயமாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அவங்கள வந்து நீங்கள் நல்லா அதட்டாமல் நல்லா பேசுனீங்கன்னாவே போதும், அன்பாக பேசுனீங்கன்னாவே போதும். அவங்க வந்து அந்த இல்லை வலி ஏதாவது இருந்திருக்கலாம், அதை வந்து நீங்கள் உடனே அட்டென்ட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்க சான்சஸ் இருக்குது. அப்புறம் நாய்களுடைய சாப்பிட்ட அவங்களுடைய நம்ம குழந்தைகள் சாப்பிட்ட பவுல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது சுத்தமாக காலை மாலை கழுவி வைக்கணுங்க. அதிலிருந்தும் நோய் கிருமிகள் வந்து வயிற்றுக்குள்ளே போய் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சி விட்டுரும். அப்புறம் பல்லுகள் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டு தான் இருக்கணுங்க. பல் வந்து சொத்தை பல் ஆகிறதுனால அது உடைந்து போய் ஆப்ரேஷன் வரைக்கும் போயிடும். நாய் வந்து சீக்கிரமாக 2 வருடம் 3 வருடம் முன்னாடியே கூட இறந்து போகிற சான்சஸ் இருக்குது. அவங்களுடைய பல்லும் விழுந்துடும். அதனால் நாய்க்கு எப்போவுமே நம்ம பப்பியிலேருந்து இந்த ப்ரஷிங் ஹேபிட்டை வந்து ஆரம்பிச்சிடுங்க. நாய் குளிப்பாட்டிட்டு துவட்டிட்டு நல்லா உடம்பை ப்ரஷ் பண்ணிங்கன்னா அவங்க உடம்புல வந்து ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். நம்ம கூட ரொம்ப நாள் அவங்களுடைய உள்ளுறுப்புகள்
ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கூட ரொம்ப நாள் ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. வாக்கிங் போகும்போது எப்பவும் லீஷ் கட்டி கூட்டிகிட்டு போங்க, தனியாக விட்டுறாதீங்க. அங்கே இருக்கிற பெண்ணாக ஏதாவது கேன்சர் இருந்ததுன்னா மேட்டிங் பண்ணிவிட்டு நம்ம நாய்க்கும் கேன்சர் வர சான்சஸ் இருக்குது. அங்கே ஏதாவது ரேபிஸ் இருந்த மலமோ ஏதாவது வாயில் வச்சுட்டாங்க, இலைகள் ஏதாவது வாயில் வச்சுட்டாங்கன்னா நம்ம நாய்களுக்கும் அந்த தொற்று வர சான்சஸ் இருக்குது. அது தெரியாமல் நீங்கள் அதை கொஞ்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அதனால் எப்போவுமே வேக்சினேஷன் எல்லாம் கரெக்டாக போட்டு வைங்க. தடுப்பூசி உங்களுக்காகட்டும், நாய்களுக்காக, நம்ம குட்டி செல்லப்பிராணிகளுக்காகட்டும் போட்டு வைங்க. இதில் உணவு முறைகளில் வந்து சில உணவுகள் எல்லாம் பாய்சனுங்க, நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது. சாக்லேட்டு, காளான், உப்பு, புளி, காரம், அப்புறம் சீனி, அப்புறம் அவங்களுக்கு மசாலா, எலும்பு துண்டுகள் நிறைய போடுறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உடல் இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிலருக்கு பால் எல்லாம் ஒத்துக்கும், சிலருக்கு பால் ஒத்துக்காது. மீன், முட்டை, பால் இந்த 3 விஷயத்த கொஞ்சம் பார்த்துட்டு கொடுங்க. உங்கள் நாய்க்கு ஒத்துக்குதான்னு பார்த்துக்கோங்க. செயின் போட்டு கட்டுறது என்றைக்குமே அலோடு இல்லைங்க. நாய்களை வந்து நம்ம கட்டக்கூடாது. அவங்கள அதட்டுறது, இது எல்லாத்துக்குமே சட்டத்தில் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குங்க. அது இல்லாமல் நீங்கள் சின்ன சின்ன ட்ரைனிங்கை வந்து வாயிலேயே அழகாக சொல்லிடலாம். கொஞ்சம் நீங்கள் அதட்டி சொன்னீங்கன்னா அவங்க கேட்டுப்பாங்க. குட்டி 3 மாதம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பேசிக் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி அவங்க மலம் கழித்த துணியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு எந்த இடத்துல அவங்க யூரின் போகணும்னு நினச்சிங்களோ அதை தொடச்சிட்டு எங்கே போகணுன்னு நினைக்க அங்கே போட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்களா மோந்துட்டு போய் அந்த இடத்துல பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதையெல்லாம் நீங்கள் 3 மாதத்துலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப வேண்டாமே, அவங்கள படுத்த வேண்டாமேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் நாய்களை நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா, நான் எதாவது விட்டுருக்கேனான்னு பாருங்கள். இதனுடைய கண்டினியூஷனாக பார்ட் 2 நான் போட்டிருக்கேங்க, அதையும் போய் பாருங்கள். இவ்வளோ நேரம் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க.